بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹல் யஜூஸுல் இன்சான் அதாஉ தஹியத்துல் மஸ்ஜித் வஸ்ஸலாத்து கத் உகீமத். பரலான தொழுகை நிலைநாட்டப்பட்ட நிலையில் பள்ளியில் நுழைகிற ஒருவன் பள்ளி காணிக்கையை நிறைவேற்றுவது, தஹியத்துல் மஸ்ஜிதை நிறைவேற்றுவது ஜாயிஸ் ஆகுமா? அவ்வாறு தொழுகையை நிறுத்தினால், தொழுகைக்காக இகாமத்து கூறப்பட்ட பின்னர் ஒரு மனிதன் நஃபிலான உபரியான சுன்னத்திலே ஆரம்பிப்பது, அது சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இதா உகீமத்து ஸலாத்து ஃபலா ஸலாத் இல்லல் மக்தூபத்த. தொழுகை நிலைநிறுத்தப்பட்டால், ஃபரலான தொழுகைக்காக இகாமத்து கூறப்பட்டால், ஃபரலாக்கப்பட்ட தொழுகையை தவிர வேறு எந்த ஒரு தொழுகையும் இல்லை என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியென்றால் வலா யஹில்லு லி அஹதின் அன் யப்தஅ நாஃபிலத்தன் பஅத இகாமத்திஸ் ஸலா. தொழுகைக்காக இகாமத் கூறப்பட்டதற்கு பின்னால் உபரியான சுன்னத்தான தொழுகையை ஆரம்பிப்பது ஒருவருக்கும் ஹலாலாகாது, ஜாயிஸாகாது. ஃபைன் ஃபஅல, அப்படி ஒருவன் செய்தானேயானால், ஃபகத் அஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் மாறு செய்து விட்டான். வைதா ஃபஅல, அவ்வாறு அவன் தொழுகை அந்த தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுதால், ஃபஸலாத்துஹு பாத்திலத்துன், அவனுடைய தொழுகை பாத்திலான தொழுகையாக ஆகிவிடும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, எந்த ஒரு மனிதன் எங்களுடைய கட்டளை இல்லாத ஒரு செயலை செய்தானேயானால் ஃபஹுவ ரத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், சுபஹு தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு கூட்டுத் தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது பின் வருபவர்கள் யுஸல்லூன சுன்னத்தல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய சுன்னத்தை அவசரமாக தொழுது ஃபரலான தொழுகையிலே, சுபஹு தொழுகையிலே அவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இன்ன ஸலாத்தல் ஃபஜ்ரி ததூலு ஃபீஹல் க்ராஅ, சுபஹு தொழுகையிலே குர்ஆன் ஓதுவது நீளமாகும், ஆகவே இமாமை நாங்கள் இமாமோடு ஒரு ரகாத்தை கொண்டு சேருவது சாத்தியமாகும், இடம்பாடாகும் என்று நினைத்து அவர்கள் பள்ளி சுபஹுடைய முந்தைய சுன்னத்தை தொழுகின்ற காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். இது ஹராமுன் அலைஹிம், அவர்கள் மீது ஹராமாகும். வல யஜூஸு, அது ஜாயிஸாகாது. வனாஃபிலத்துஹும் அல்லதி ஸல்லௌஹா பாத்திலத்துன், அவர்கள் தொழுத உபரியான தொழுகையாகிறது, அது பாத்திலானதாக இருக்கும். லா துஜ்ஸிஉஹும் அன் ராத்திபத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய ராத்திபத்தான சுன்னத்தை தொட்டும் அவர்களுக்கு அது நிறைவேறாது, அது போதுமையாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொழுகையின் மத்தியில் இருக்கின்ற பொழுது, உபரியான தொழுகை தொழுகின்றிருக்கின்ற பொழுது தொழுகைக்காக இகாமத்து கூறப்பட்டால் அந்நேரத்தில் என்ன செய்வது சம்பந்தமாக சில அறிஞருடைய கருத்தின்படி சுன்னத்தான உபரியான அந்த தொழுகையை அவர் பூர்த்தி செய்வான். ஆனால் இமாமோடு தக்பீரத்துல் இஹ்ராமை அடைந்து கொள்வதற்கு முன்னால் இமாம் சலாம் கூறுவதை பயந்தால் அவர் தொழுகையை முடித்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில், அதாவது தக்பீரத்துல் இஹ்ராம் அதை கூட இமாமோடு அடைந்து கொள்ள முடியாத நிலையை பயந்தால் அவன் தொழுகையை முடிக்க வேண்டும், முடித்து இமாமோடு அவர் சேர்ந்து கொள்ள வேண்டும். சில அறிஞருடைய கருத்து, இதா உகீமத்து ஸலா வ அன்த ஃபீ அத்னாஇ நாஃபிலா, தொழுகைக்காக இகாமத்து கூறப்பட்ட நிலையில் உபரியான தொழுகையிலே இருக்கின்ற போது அது உடனடியாக நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும். ஹத்தா வலவ் குந்த ஃபி தஷஹுதுல் அஹீர், கடைசி அத்தஹியாத்தில் இருந்தாலும் கூட தொழுகையை முடித்து இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.